எம்ஜிஆர் நடித்த மன்னர் கதையை கொண்ட படங்களில் ஒன்றுதாங்க அரசு கட்டளை. எம்ஜிஆர் பிக்சர்ஸின் கதை இலாக்கா உருவாக்கிய இந்த படத்துக்கு வசனம் எழுதியவர் சொர்ணம் அவர்கள். எம்ஜிஆரின் அண்ணன் எம்ஜி சக்கரபாணி இயக்கி கௌரவ வேடத்தில் நடிச்சிருக்காங்க. சத்யராஜா பிக்சர்ஸ் தயாரித்த இந்த படத்தில் எம்ஜிஆருடன் சரோஜா தேவி, ஜெயலலிதா, எம்என் நம்பியார், நாகேஷ், ஆர்எஸ் மனோகர், சிடி ராஜகாந்தம், பிராண்ட் ராமசாமி, அசோகன், மாதவி, சந்திரகாந்தா, சகுந்தலா, குண்டுமணி என பலரும் நடிச்சிருக்காங்க. PS வீரப்பாவுக்கு KR ராமசாமிக்கும் கௌரவ வேடம் என்றாலும் முக்கியமான கதாபாத்திரம்னே சொல்லலாம். டைட்டில் கார்டில் அபிநய சரஸ்வதி என்று சரோஜா தேவிக்கும், கவர்ச்சி கண்ணி என்று ஜெயலலிதாவுக்கும் கேப்ஷன் வச்சிருந்தாங்க. குமரி நாட்டின் மன்னனான PS வீரப்பாவுக்கு நாட்டில் நடப்பது எதுவுமே தெரியலைங்க. அமைச்சர் RS மனோகர் மக்களுக்கு அதிக வரி விதித்து வாட்டி வதைக்கிறாரு. மக்கள் கொந்தளிக்கிறாங்க. புரட்சி குழுவும் உருவாகுதுங்க. அந்த குழுவின் இளைஞரான எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் நாட்டின் நிலைமையை மன்னனுக்கு எடுத்து கூற மன்னன் அதிர்ச்சியும் அடைகிறாரு. பின்னர் மனம் மாறி மக்களின் மனதறிந்த நீயே இனி மன்னன், இது அரச கட்டளை என்று கூறி தற்கொலை செய்து கொள்றாரு. ஆட்சிக்கு வராரு எம்ஜிஆர் அவர்கள். பிறகு நடக்கும் சூழ்ச்சிகளை எப்படி முறியடிக்கிறாரு அப்படின்றது தாங்க கதை. இந்த படத்துக்கு முதல்ல பவானி என்று தலைப்பு வச்சிருக்காங்க. AK வேலன் எழுதிய இந்த கதையை மஸ்தான் இயக்கியிருக்காரு. MG சக்கரபாணி தயாரிப்பதாக இருந்தது. ஆனால் அதுக்கு அடுத்த கட்ட விவாதங்களுக்கு அப்புறமா எல்லாம் மாறிடுச்சுங்க. தலைப்பை அரசு கட்டளைன்னு மாற்றி சக்கரபாணி இயக்கியிருக்காரு. 66ஆம் ஆண்டில் தொடங்கிய இந்த படத்தோட வேலைகள் 90% முடிவடைந்த நிலையில் MR ராதாவால் சுடப்பட்டிருக்காரு. எம்ஜிஆர் அவர் சுடப்பட்ட போது தயாரிப்பில் இருந்த 2 படங்கள், ஒன்று அரசு கட்டளை, மற்றொன்று காவல்காரன். எம்ஜிஆர் உடல்நிலை காரணமாக 2 படங்களுமே தாமதமாயிருக்குங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆரின் குரல் மாறிய நிலையில் டப்பிங் செய்யப்பட்டு படம் வெளியாயிருக்கு. ஆனாலும் அந்த குரல் மாற்றம் அரசு கட்டளையில் அவ்வளவா தெரிஞ்சிருக்காதுங்க. இருந்தாலும் எம்ஜிஆர் குணமடைந்த பின் வெளியான முதல் படம் இது என்பதால் படம் பார்த்த ரசிகர்கள் அவர் குரல் மாறிவிட்டதை கவலையுடன் பேசி கொண்டிருக்காங்க. படத்துக்கு KV மகாதேவன் இசையமைச்சிருக்காரு. ஆலங்குடி சோமு, வாலி, முத்துக்கூத்தன் பாடல் எழுதியிருக்காங்க. என்னை பாட வைத்தவன் இறைவன், முகத்தை பார்த்ததில்லை, பண்பாடும் பறவையே, என்ன தூக்கம், புத்தம் புதிய புத்தகமே, வேட்டையாடு விளையாடு, எத்தனை காலம் கனவுகள் கண்டேன் என அனைத்து பாடல்களுமே சூப்பர் தாங்க. தன்னை பெருமையாக பேசுவதற்காக மற்றவர்கள் மட்டம் தட்டுவதை விரும்பாதவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த படத்துக்காக கவிஞர் வாலியிடம் பாடல் எழுத சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள். ஆண்டவன் கட்டளைக்கு முன்னாலே அரசல் கட்டளை என்னவாகும் என பல்லவி எழுதியிருக்காரு வாலி அவர்கள். இது எம்ஜிஆருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. என்றாலும் சிவாஜி நடித்த படம் ஆண்டவன் கட்டளை, இது எம்ஜிஆர் படம். அவருக்கு கோபத்தை ஏற்படுத்திய வாலி இது தொடர்பாக என்னதான் விளக்கு சொன்னாலும் ஏற்க மறுத்துட்டாரு எம்ஜிஆர் அவர்கள். இதையடுத்து பாடலாசிரியர் முத்துக்கூத்தனிடம் அந்த பாடலை எழுத சொல்லியிருக்காரு. அந்த பாடல் தாங்க ஆடிவா பாடிவா. எம்ஜிஆர், PS வீரப்பா, எம்ஜிஆர், அசோகன் ஆகியோருக்கு இடையேயான வால் சண்டைகள் பேசப்பட்டிருக்கு. 1967ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதி வெளியான இந்த படம் 10 வாரங்கள் ஓடியிருக்காங்க.